பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் பலன் நினச்சனால தான் போட்டிருக்கிறாங்க. திரைத்துறைக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு இந்த இடத்துல இருக்க பிரச்சனைகள் புரியும் தானே இருக்கும். ஸோ இப்போ தான் நான் சமீபத்தில் சாரையும் பார்த்தேன். அவரும் ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து படத்தை வெற்றியாக ஆக்கினதில் மக்கள்லாம் பெரிய வெற்றி ஆக்கினது அவரும் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்தார். அவர் மீட் பண்ணோம். ஸோ நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, எல்லா துறைக்கும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அவர் பதவி ஏற்ற 4வது நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டாக நாங்கள் தான் போட்டோம். ஸோ இந்த அந்த வகையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் தான். அரசியலுக்கு வரதா மக்கள் கருத்து கேட்டுருக்காங்க. நீங்க தான் அரசியலுக்கு ஒரு கருத்து எதை கேட்குறீங்களா? நான் வந்து சாமி கிட்ட நன்றி ஒண்டி சொல்ல வந்தாங்க. நான் அந்த வீடியோ பார்க்கல. நான் ஓப்பன் பண்ண 18 மினிட்ஸ் இருந்தது. இனிமேல் தான் போய் பார்க்கணும். படம் ரிலீஸுக்கு முன்னால் வந்து உங்களுடைய பங்களிப்பு அதில் எதுவுமே இல்லைன்னு திருப்பூர் சுப்பிரமணியம் சார், இப்போது ஒரு 3 வருஷம் இந்த படத்தை நான் எழுதியிருக்கேன். இந்த படத்தை நான் இப்போ கோயிலுக்கு வந்தேன்ல சாமி, என் ஒய்ஃப் என் ஃபேமிலியோடு வந்த மாதிரி ப்ரொடியூசரோட ஃபேமிலியும் வந்திருக்கேன். என்னோடய பங்களிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. என் ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ சந்தோஷமாக அவரோட ஃபேமிலியோட இங்கே கோயிலுக்கு வந்திருக்க மாட்டார். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருக்கேன் சார். ஒரு டைரக்டராக, ஒரு ரைட்டராக, ஒரு ஆக்டராக, மார்க்கெட்டிங் பண்ண விதமாக நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே அர்ப்பணிப்போட பண்ணியிருக்கோம். அதனால தான் என் ப்ரொடியூசரே யார் நீங்கள் சம்மந்தப்பட்டவர் சொன்னீங்களோ அவருக்கே ஃபோன் பண்ணி ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ என் ப்ரொடியூசர் ஹாப்பி, சூர்யா சார் ஹாப்பி, பார்த்த மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த படத்தில் வேலை செஞ்சவங்களுக்குலாம் சூர்யா சார் கார் கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை செஞ்சவங்க ஹாப்பி. ஸோ கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்ட் முட்கொண்டு எல்லோரும் ஹாப்பியாக இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தவங்க சார், எனக்கு அதான் சார் முக்கியம். அவர் பெரிய மனுஷன். ஸோ அதனால் அவர் ஏதோ அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. பட் ஆனால் திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு பிடிக்குதா, ஈரோடு மகேஷ் பிடிக்குதா, மதுரை முத்துக்கு பிடிக்குதா, திண்டுக்கல் சாரதிக்கு பிடிக்குதா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. மக்களுக்கு பிடிக்குது. என் ப்ரொடியூசர் ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க காசு சம்பாதிச்சிருக்காங்க. என்னால் எவ்வளோ உண்மையாக வேலை செய்ய முடியுமோ, எவ்வளோ வந்து உழைக்க முடியுமோ அவ்வளோ உழைச்சிருக்கேன். அவ்வளோதான் சார் பண்ண முடியும். அதான் கரெக்ட். ஸோ அதை பண்ணியிருக்கோம். அதுக்கான பலன் கிடச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஸோ மற்றபடி